அவ்வளோதான் மக்களே, முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது பாய்ஸ் டீம்லேருந்து நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. யாரை காப்பாற்றிருக்காங்கன்னு கேட்டால் பகீர்னு இருக்கு மக்களே. அதாவது சிவகுமார் அவர்களை வந்து காப்பாற்றிருக்காங்க. இது கேட்கும் போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. டேய் ஏண்டா அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம். இது வந்து டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துடுது. இதுக்கான ப்ரோமோ வரல, லைவ்லையுமே எதுவும் வரல. உள்ள இருந்து ஒரு சோர்ஸ் இருக்கும்ல, அது மூலியமா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வந்துச்சு. எனக்கு கேட்கும் போதே செம்ம அதிர்ச்சி. என்னடா சிவகுமாரா தலைவன் வேற லெவலில் உள்ள நாரதர் வேலை பார்த்துட்டு இருக்காரடா, இவரை ஏன்டா காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு விஷயத்த போய் ஜாக்லின்ட்ட சொல்றது, போயிட்டு ரஞ்சித்தையா இருக்கட்டும் சத்யா வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணிடுறது. நீ அடிக்க துப்பு கிடையாது, டைரக்டா அடிக்காம பார்த்தீங்கன்னா பின்வெளியிலேருந்து அடிக்கிறது. அதாவது தீபக்கிட்ட போயிட்டு தீபக்கை டைரக்டா அடிக்க முடியாம பின்னாடி வந்து காசப் பேசிட்டு நேத்தே அவ்வளோ பெரிய பிரச்சனை போச்சுல்ல அருண். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அங்கேயே வந்து இவர் வந்து பேச தெம்புலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் பேசி வம்புழுத்து விட்டுட்டு இருக்காரு. கேவலமான ஒஸ்ட் பிஹேவியர், எச்ச வேலை அப்படின்னு தான் சொன்னோம். பாய்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்து இருக்காரு. அவர் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவார். ஆனால் முத்து வேணான்னு சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு நாமினேஷனில் யாரெல்லாம் இருந்தாங்க, இல்லை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். முத்து, அப்புறம் விஜய் விஷால், அருண் பிரசாத், ரஞ்சித், அப்புறம் ரயான், ராணவ், அப்புறமேட்டு சிவகுமார் அவர்கள் இருக்காங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லிட்டு ரஞ்சித்தும் இன்னும் சொல்ல முடியாது, ஏன்னா ரஞ்சித் கிடையாது, ரயான். இவர் வந்து போன வாரமே வந்து ஓரளவு சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே வேணான்னு கூட சொல்லியிருக்கலாம். ராணவ் வந்து கேட்க ட்ரை பண்ணியிருப்பாரு. அங்கே தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காப்பாற்றப்படுன்ற நம்பிக்கையில் அவர் விட்டுருப்பாரு. முத்து அப்சல்யூட்லி தெரியும். இதுக்கப்புறமேட்டு யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கண்டிப்பாக வந்து சிவகுமார் எனக்கு கொடுங்க, நான் தான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். யாராச்சும் ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுத்து சிவகுமாருக்கு கொடுக்கலாம், சரி அவர் மற்றவங்களாம் காப்பாற்றப்படுவார் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு வந்து என்ன டாஸ்க்கு சமையல்லாம் நல்லா பண்ணுறாரு, ஏதோ ஒரு கருணை அடிப்படையில் வந்து அவர் தட்டி பறிச்சிருப்பார். யுவர் சேவ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வெளியில் போக வேண்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி லாஸ்ட்டில் இருந்தாங்க, தொத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து சிவகுமார் அண்டு வர்ஷினி இருந்தாங்க. சாச்சனா மேலே இருந்துச்சு. 2 நாளாக போட்ட சேட்டையில் பார்த்தீங்கன்னா சாச்சனாவை வச்சு செஞ்சு விட்டு சாச்சனா அடியில் தொங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சிவகுமார் அதுக்கு மேலே இருக்காரு. இப்போ சிவகுமார் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஆனந்தி மேலே போயிட்டே இருக்காங்க. ஏன்னா ரயான் அவங்களுக்கு மேலே ஓட்டிங் எவன் ஓட்டு போடுறானே தெரிய மாட்டேங்குது. சரி ஆனந்தியை கூட விட்டு தள்ளுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்காங்க, வர்ஷினி வெங்கட் தான் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துல மகாராஜா பொண்ணை வந்து இவங்க காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்கள வெளியில் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. சாச்சனாக்கு இந்த வாரம் வந்து ஓட்டிங் அடிப்படையில் விழுவலை, சரி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாரம் வந்து சாச்சனா வந்து வெளியில் போயிடுவாங்க. சிவகுமாரை காப்பாற்றின பார்க்கும்போது எனக்கே கடுப்பாக இருக்குது மக்களே. அதாவது எதுக்கு தான் காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெண்கள் டீமே யாரும் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு சிவகுமாரை காப்பாற்றின பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை அது போல் இது தேவையில்லாத அணி, ஏன்னா இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா கோடை போட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாமினேஷன் ஃப்ரீ வந்து வாரம் அவனுக்கு கொடுக்குறாங்க. பவித்ராவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போக வேண்டியது இவனுக்கு காப்பாற்றுறானுங்க. இந்த மாதிரி வாரம் வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ இந்த கருமை எதுக்குன்னு தான் தெரில. இதை முதல்ல தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட் வைக்கிறோம். ஏன்னா நம்ம டாஸ்க்குக்காக பார்த்தீங்கன்னா அவங்க கிளிச்சான், அதனால் டாஸ்க்கெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது ரெக்வஸ்ட்டாக வைக்கிற இந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கு வேணாம். அதாவது மக்கள் கையில் எங்கள் கையிலே விட்டுருங்க. அப்படி நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்படி நாமினேஷன் ஃப்ரீ இல்லாட்டி உங்களுக்கு ஃபேவராக இருக்கவங்கள தான் வெளியில் அனுப்புவீங்க. அதாவது உங்களுக்கு ஃபேவராக இருக்கவங்க காப்பாற்றுவீங்க, மற்றவங்கள தான் வெளியில் அனுப்புவீங்க. அந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தோணுது. சிவகுமார் அவர்கள் காப்பாற்ற யுவர் சேவ்டு அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.